ஐயா உண்டு. உலகமெல்லாம் வாழும் அனைத்து அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு சார்பாக கடந்த வியாழன், அதாவது கார்த்திகை 27 அகில திரட்டு உதய தின விழாவானது கொண்டாடப்பட்டது. தென்தாமரைக்குளம் பதியிலிருந்து அன்பர்கள் அந்த ஆதி பரம்பொருள் தந்த அந்த திரியேட்டினை சுமந்து ஊர்வலமாக மணவைப்பதி சுவாமி தோப்பிற்கு வந்தடைகின்றார்கள். அப்படி வந்தடைந்து அங்கு ஐயாவை தரிசிக்க செல்லுகின்ற பொழுது நிர்வாகி என்று சொல்லக்கூடிய பால ஜனாதிபதி ஐயா அவர்கள், நீங்கள் பதிக்குள் செல்லக்கூடாது, யாரிடம் அனுமதி பெற்று இங்கு ஊர்வலமாக வந்து தரிசிக்க வந்தீர்கள் என்று தடுக்கின்றார்கள். பின்பு அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தினை சத்தமாக சொல்லி அங்கிருந்து பதிக்குள் செல்லுகின்றார்கள். பள்ளியறையை சுற்றி கும்பிட வேண்டுமென்றால் என்னிடம் நாமம் வாங்கி கொண்டுதான் நீங்கள் பள்ளியறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுதும் வாதங்கள் நடக்கின்றது. ஐயாவை தரிசித்துவிட்டு அங்கிருந்து அருகே இருக்கின்ற RAS மகாலிலே வைத்து அந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. அந்த விழாவிலே தமிழக ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் வந்து கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அப்படி சிறப்பித்து சிறப்பான ஒரு உரையாற்றுகின்றார்கள். இந்த ஆகம கருத்துக்கள் நமக்கானது மட்டுமல்ல, இந்த உலகமெல்லாம் சென்று சேர வேண்டும். இந்த பாரத தேசமல்லாமல் உலகமெல்லாம் இந்த ஆகம கருத்துக்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆகமம்தான் இனி உலகத்திலே வன்முறையை ஒழித்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கின்றது. அதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லோரும் காலையில் எழும்பியவுடன் இந்த ஆகமத்தில் 2 வரிகளாவது படிக்க வேண்டும் என்று சொல்லி நற்கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசினார். விழா சிறப்பாக நிறைவுற்றது. அன்று மாலையானது பால ஜனாதிபதி அவர்கள் ஒரு பதிவிடுகின்றார்கள். சமஸ்கிருத கைகூலி RN ரவி என்று ஒரு பதிவிடுகின்றார்கள். மேதகு ஆளுநரை ஒரு காட்டமான ஒரு வார்த்தையினால் எச்சரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த ஆளுநரானவர் இந்த விழாவிலே கலந்து, மேதகு ஆளுநர் அவர்கள் விழாவிலே கலந்து ஏதாவது சமஸ்கிருதத்தை படியுங்கள் என்று ஏதாவது அவர் கருத்து பேசியிருந்தால் சரி, ஆகம கருத்தை அகிலமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை பேசியிருந்தார். அது உங்களுக்கு ஏன் பிடிக்காமல் போனதென்று அடியனுக்கு தெரியவில்லை. ஆகம கருத்து அகிலமெல்லாம் செல்வது உங்களுக்கு ஏதாவது வருத்தமாக இருக்கின்றதா என்று புரியவில்லை. அது மட்டுமல்ல, புறம்போக்கு அமைப்பு என்று சொன்னீர்கள். தாங்கள் பல பதிகளிலும் ஒரு குருவென்று நீங்கள் உங்களை நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள், பன்னெடும் காலமாக இந்த ஆகம கருத்துக்களை வெளிக்கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு கடமை உடையவர்கள் நீங்கள். அதுபோல பல பொறுப்புகளில் நீங்கள் பதவியேற்று தலைவராக இருந்தவர்கள், மூத்தவர்கள். ஆனால் அந்த நிலை அத்தனையும் தவறி ஒரு பதியிலே வைத்து இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பேசுகின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்திருக்கின்றீர்கள் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நாராயணமூர்த்தியின் முன்பாக அந்த வார்த்தையினை பிரயோகப்படுத்தினீர்கள். அதற்கான பலன் என்னவோ அது அப்பன் ஆதி நாராயணன் தரட்டும் என்று அவர் பொறுப்பிலே விட்டு விடுகின்றோம். உங்களுக்குள்ளே மீண்டும் இதை ஒரு முறை சிந்தித்து கேள்வியாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நாங்கள் இந்த அமைப்பிலே சுரேஷ் என்று ஒருவர் இருந்தார், அவர் முன்னாள் ரவுடி என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் அவரை பற்றி நீங்கள் சரியாக அறிந்திருக்கவில்லை என்று நினைக்கின்றேன். இன்று பல பதிகளிலே பாராயணம் சொல்லி கொண்டிருக்கின்றார், பல இடங்களிலே சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த ஆகம கருத்துக்களை எடுத்து இந்த உலகெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்று நினைக்கின்றேன். வால்மீகி ராமாயணம் என்றெல்லாம் பேசினீர்கள். ஒரு நபர், அந்த சுரேஷ் அவர்கள் செய்கின்ற பணியை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்லுகின்ற அந்த அவதூறு பேச்சுக்களை கடந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள்,
தனிமனித தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருப்பீர்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. அடுத்து மீண்டும் சொல்லுகின்றீர்கள், ஐயாவளியை பற்றி தெரியாதவர்கள், ஐயாவளி கருத்துக்களை தெரியாதவர்கள், ஆகம கருத்துக்களை உணராதவர்கள் என்றெல்லாம் பேசுகின்றீர்கள். ஆகமத்தில் உள்ள கருத்தை சரிவர எடுத்து கொண்டு சென்று கொண்டிருப்பது அகில உலக ஐயாவளி சேவா அமைப்பு என்பதை நான் பலமுறை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இன்று வரை என்னுடைய தாத்தா, நாங்கள் அவர்களுடைய குரு பரம்பரை வாரிசு என்று நீங்கள் பறைசாற்றி கொண்டிருந்தீர்கள். அந்த கருத்து இன்னைக்கு மறுக்கப்பட்டு நாரணம் வைகுண்டம் என்பதை உலகெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது அகில உலக ஐயாவளி சேவா அமைப்பு. அந்த கருத்து உங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, அகில உலக ஐயாவளி சேவா அமைப்பில் பல அன்பர்கள் ஆகம கருத்துக்களை கற்று அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த அமைப்பு ஐயாவளியை வைத்து பலன் பெற்று கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். உண்மையில் ஒன்று மட்டும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று இதை சொல்லுகின்றேன். ஐயாவளியை வைத்து பிழைப்பு நடத்துவதல்ல இந்த அமைப்பு. அவர்களுடைய பிழைப்பை விட்டுவிட்டு ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் என்று தங்களுடைய பிழைப்பை விட்டுவிட்டு தங்களுடைய காசுகளை தர்மமாக கொடுத்துவிட்டு இந்த பணியை செய்ய வந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஐயாவின் பணியை செய்கின்றோம் என்ற ஒத்த கருத்தோடு செய்கின்றார்களே தவிர பிழைப்பாக நடத்தவில்லை. தங்களுடைய பிழைப்பை விட்டுவிட்டு நடத்துகின்றார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் ஐயாவளியை வைத்து பிழைப்பு தேடுகின்றவர்கள் நீங்கள். அது நீங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறீங்க. எல்லோரும் அறிய ஒரு பதிவு வந்துச்சு, இதை மக்கள் அறிந்திருப்பார்கள். நாங்கள் பல லட்சங்களை என்னுடைய மடியிலே வைத்து எடுத்துச் செல்கின்றோம், யாரும் இதை கேள்வி கேட்க முடியாது என்று நீங்கள் பேசிய ஒரு பதிவை உலக மக்கள் ஐயாவளியை வைத்து பிழைப்பு தேடுகின்றவர்கள் நீங்கள். அது நீங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறீங்க. எல்லோரும் அறிய ஒரு பதிவு வந்துச்சு, இதை மக்கள் அறிந்திருப்பார்கள். நாங்கள் பல லட்சங்களை என்னுடைய மடியிலே வைத்து எடுத்துச் செல்கின்றோம், யாரும் இதை கேள்வி கேட்க முடியாது என்று நீங்கள் பேசிய ஒரு பதிவை உலக மக்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள், மக்களுக்கு தெரியும். அதுபோல இரண்டாவதாக நீங்கள் ஒரு பதிவை போடுகின்றீர்கள், நாங்கள் ஆண்டாண்டு காலமாக 12 காலமாக அவதார தின விழா நடத்தி கொண்டிருந்தோம், உதய தின விழா நடத்தி கொண்டிருந்தோம். அந்த இடத்தில் இடையூறு செய்கிற போல அந்த அன்பர்கள் மேலதாளத்தோடு வந்துவிட்டார்கள், அதனால் நாங்கள் தடுத்தோம் என்று ஒரு பதிவை போடுகின்றீர்கள். அப்பொழுது நாங்கள் அந்த பதிவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக அந்த அவதார தின விழா உதய தின விழா பதியில் நடத்துகிறோம் என்று அங்கிருக்கின்ற மக்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு தெரியும், அனைத்து ஐயாவளி அன்பர்களுக்கும் தெரியும். நீங்கள் அதை இப்பொழுது சொல்லி நான் 12 காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மக்களுக்கு தெரியும். அது மக்களின் பொறுப்பிலேயே விட்டுவிடுகின்றேன். அடுத்ததாக நீங்கள் அதோடு நிற்காமல் உங்களுடைய ஆளான அம்பை குமார் அவர்கள் எங்களுடைய அந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து பரிசு பெற்ற ஒரு அன்பரை அழைத்து, அவர்கள் உன்னை அழைத்து மிரட்டி இந்த பரிசளிப்பு விழாவுக்கு அழைத்தார்கள் என்று சொல்லி ஒரு பதிவு செய்து கொடு என்று கேட்கின்றார்கள். எவ்வளவு ஒரு இழிச்செயல், எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள் என்பதற்கு இது அடையாளம். அன்று நீசன் செய்கின்ற வேலை எவ்வளவும் அத்தனையும் நீங்கள் செய்கின்ற காரணம் என்னவோ என்று தோன்றுகின்றது. அப்படித்தான் இந்த நிலை இருக்கின்றது. மக்கள் அறிவார்கள், இனி கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இத்தனை நாளும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் மக்கள் இனி கேள்வி கேட்காமல் விடமாட்டார்கள், அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுபோல உலகமெல்லாம் இந்த அகில திரட்ட ஆகம கருத்துக்களை என்ன இடர் வந்தாலும் யார் தடுத்தாலும் அகில உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற செயலை அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பு செய்யும் என்று சொல்லி, இனிமேலாவது இது போன்ற தவறான கருத்துக்களையும் உங்கள் வயது முதிர்ச்சிக்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று அப்பன் ஆதி நாராயணன் பாதம் தொட்டு வணங்கி உங்களுக்கு அவர் நல்புத்தி தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி
நாராயணர் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.